என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த வசனத்திற்கேற்ப ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மறவாமல் செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் ஆத்துமாவை பார்த்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவை பார்த்து அவருடைய பரிசுத்த நாமத்தை மாத்திரம் நீ ஸ்தோத்தரி என்று சொல்லுவோமா? அவருடைய பரிசுத்த நாமத்தை மாத்திரம் ஸ்தோத்தரி என்று சொல்லுவோமா? நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை நான் பாடுவேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. மறுபடியும் எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் ஸ்தோத்திரமே தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தந்தையே ஆண்டவரே, நாங்கள் உயிருள்ள வரை ஆண்டவரே நாங்கள் உம்மையே துதிப்போம் ஆண்டவரே, நாங்கள் உம்மையே பாடுவோம் ஆண்டவரே. என் தேவனை நாங்கள் கீர்த்தனம் பண்ணுவோம். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்ற சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மையே ஸ்தோத்தரிப்பேன் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு ஆண்டவரே, முழு மனதோடு நாங்கள் செய்வோம் என்று சபையாக நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே,
எங்கள் மனதுகளை நீர் பார்க்கிறீர், எங்கள் உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் ஆண்டவர். சகலத்தும் ஆண்டவரே உமக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறதே, ஒன்றும் உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லையே ஆண்டவரே. அதனால் உம்மை நாங்கள் துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். தொடர்ந்து வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கலாம். நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரக்காரன் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலையிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இங்கே பேதுரு நமக்கு அழகாக ஆலோசனையாக கொடுக்கிறார். அவன் பெற்ற வரத்தின்படியே தேவனுடைய பல பல கிருபையுள்ள ஈவுகளை நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? பகிர்ந்து கொடுக்க நல்ல உக்கிரானக்காரர் போல. நாம் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்கிற உக்கிரானக்காரர் என்றால் ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டும். கர்த்தர் நமக்கு எதெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ, நேரத்தை கொடுத்தால் நேரத்தை குறித்த கணக்கை கர்த்தர் கேட்பார். நீர் கடினமுள்ளவர்னு நான் அறிவேன், அதனால் நான் தூங்கிட்டேன் அப்படின்னா அதற்கேற்ற பிரதிபலனையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுங்க? உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் என்ன உதவி? போதனை கொடுக்கிற உதவி. தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி கடவன். அந்த கடவன்கிற பதங்களை இந்த வார்த்தையிலே அதிகமாக பார்க்க முடிகிறது. எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. மகிமைப்படும்படி செய்யுங்கன்னு சொல்லலை, மகிமைப்படும்படிக்கு மாத்திரம் செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். லெட் இட் பி சோ. அப்படியே ஆக கடவுது என்று பேதுரு நமக்கு ஆலோசனையாக கூறுகிறதை வாசிக்க முடிகிறது. இந்த நாளின் தலைப்பாக மகிமையுள்ள தேவனுடைய மகிமை நிறைந்த தேவதாசர்கள். தேவனுடைய மகிமையை குறித்து தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் கூட கர்த்தர் இடைப்படுகிறார் என்பதை தெரியவில்லை. நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய உள்ளங்களிலே பதிந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். நாமும் தேவனுடைய மகிமையை கேட்டுக்கொண்டே அல்ல, நாமும் அந்த கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டுமா? வாழ வேண்டும். அதை தான் இந்த 11வது வசனத்தின் மைய பகுதியிலே பார்க்கிறோம். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே நாம் எந்த காரியத்தை செய்தாலும், 1 கொரிந்தியர் 10:31 வாசிக்கலாம். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும், நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் வாசிக்கலாம். ஆகையால் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று. சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறதுலையே கர்த்தர் மகிமையை எதிர்பார்ப்பார் என்றால், நாம் பேசுகிற வார்த்தைகள், நாம் கர்த்தருக்காக செயல்படுகிற செயல்கள், நம்முடைய மனதில் எழும்புகிற திட்டங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். அதுவே இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய குறிக்கோளாக அமையட்டும். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வேதத்திலே அநேக தேவ பிள்ளைகளை பார்க்கிறோம். கர்த்தரே சொல்றாரு, இவன் என்னுடைய தாசன். சில இடங்களிலே கர்த்தருடைய ஊழியக்காரன் என்ற பதத்தை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட சில தேவ பிள்ளைகளுடைய பட்டியலை நாம் பார்த்து, நாம் அவர்கள் வாழ்விலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி தேவ மகிமைக்காக நாம் செயல்பட முடியும். அவர்களும் நம்மை போன்று மாம்சத்தில் தான் இருந்திருக்கிறார்கள். அவர்கள்
அப்படியே வானத்திலிருந்து பார்சல் அனுப்பினது போல பொத்தென்று விழவில்லை. அவர்களுக்கும் நமக்கு ஏற்படுகிற இந்த நாளிலே ஏற்படுகிற பலவீனங்கள், துக்கங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் அவர்களுக்கும் தான் இருந்தது. அவர்கள் அந்த சூழ்நிலைகளிலே எப்படியாக கடந்து வந்து கர்த்தருக்கு மகிமையாக வாழ்ந்திருக்கிறார்கள். நாமும் அப்படி வாழ கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. 78ஆம் சங்கீதம் 70வது வசனத்திலிருந்து 72வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு. யாருங்க? தம்முடைய தாசனாகிய தாசன்னா சர்வன்ட். வாசிக்கலாம். தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். அந்த தாசன் எங்க இருந்து வந்திருக்கிறார்? ஆடு மேய்ச்சிக்கிட்டு தான் இருந்தார். அப்போ வீட்டுக்கே கடைக்குட்டி, ஆனால் தகப்பனால் கூட மதிப்பை பெற இயலாதவர். நீ ஆடு மேய்க்க தாண்டா லாய்க்கு, போ ஆடு மட்டும் பத்திரமா மேய். அன்னைமாருக்கு தின்பண்டங்களை எடுத்துக்கொண்டு வரும்பொழுது கூட அன்னை கேட்குறான், நீ அங்கே ஆடு மேய்க்கிறத விட்டுட்டு இங்கே எங்கே வந்த? ஆடுகளை யார் வசத்தில் கொடுத்துட்டு வந்திருக்கிற? போ ஒழுங்கா அந்த வேலையை பார், இங்கே என்ன உனக்கு வேலை? சகோதரர்களாலும் அவமதிப்பை பெற்றுக்கொண்டவன், ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே நல்ல மதிப்பை பெற்றவன். இந்த காலை வேளையிலே நாமும் கூட அந்த சிந்தனையோடு வந்திருக்கலாம். உலகம் என்னை அற்பமாக பார்க்கிறது, என் வீட்டாரே எனக்கு எதிரியாக இருக்கிறார்களே, என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைய பெற்றோர்களுடைய அலறல் என்று சொல்லலாம். பிள்ளைகள் மதிக்கிறது இல்லை. எல்லா பெற்றோரும், அது ஆவிக்குரிய பெற்றோராக இருக்கட்டும், வெளியில் இருக்கிற பெற்றோராக இருக்கட்டும், சொல்லப்போனால் தேவ பிள்ளைகளாகிய பெற்றோர்கள் தான் அதிகம் புலம்புகிறார்கள். இந்த பிள்ளையே என்னை மதிக்க மாட்டேங்குது, நான் பெற்றது என்னையே மதிக்க மாட்டேங்குது. இந்த அலறல்கள் பெற்றோரின் நடுவிலே ஒருவேளை தாவீதின் உள்ளத்திலும் கூட இருந்திருக்கலாம். அப்பாவே நம்மளை என்ன பண்ணலை, மதிக்கலை, எப்போ பாரு ஆடுமேயின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அன்னைமாரும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அவனை ராஜாவாக தெரிந்தெடுத்தார். நாமும் கர்த்தருடைய பார்வையிலே அற்பமானவர்கள் அல்ல. மனிதர்கள் ஒருவேளை நம்மை அற்பமாய் நினைத்திருக்கலாம், அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தம்முடைய தாசனாகிய தாவீதை ஆட்டுத் தொழுவங்களிலிருந்து தெரிந்து கொள்கிறவர், கர்த்தரோடு கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ப்ளஸ் அவங்க வாழ்க்கையிலே கர்த்தர் எதிர்பார்க்கிற உண்மை இருக்கிறது. இந்த தாவீதின் வாழ்க்கையிலே கர்த்தர் எதிர்பார்க்கிற உண்மை அபரிமிதமாக கொட்டி கிடக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தரே சொல்றார் பாருங்க, அந்த அழைப்பை குறித்து சொல்லுகிறார். 71 வாசிக்கலாம். கரவல் ஆடுகளின் பின்னாக அவனை தம்முடைய ஜனமாகிய, பாருங்க தாவீதின் பீரியட் எங்க இருக்கு, யாக்கோபின் பீரியட் எப்போ? நீங்க வரலாறை சற்று யோசித்து பார்ப்பீர்களானால் எத்தனை காலங்கள் கடந்தாலும் கூட தாவீதை கர்த்தர் எங்கே வைக்கிறார்? யாக்கோபுக்கே அங்கே தலைவராக, மேய்ப்பராக வைக்கிறார். தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் ஜனங்களை எப்படி மேய்க்க வேண்டும். மேய்ப்பதற்காக என்ன செய்து வந்தார்? அழைத்து கொண்டு வந்தார். எவன்? தாவீது அவர்களை தன் அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல், உண்மை, இந்த 3 காரியங்களையும் இந்த 3 வசனங்களிலும் பார்க்க முடிகிறது. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே அவர் கூட இருக்கிற பிள்ளைகளிடத்திலே இந்த 3 சாயலையும் பார்க்க முடியும். அழைக்கப்பட்டவர்களாயிருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகம் ஆண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர்னு சொல்லி சிலர் மேன்மை பாராட்டுகிறார்கள். இந்த தாவீதும் தன்மை குறித்து கர்த்தருக்கு முன்பாக மேன்மை பாராட்டி நடனத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறதை பார்க்க முடிகிறது. தன் மனைவியே பரிகசிக்கிறாங்க, நல்லா ஆடுனப்பா அப்படின்னு.
அப்போ ஐயோ நீ பார்த்துட்டியா, நீ ராஜகுமாரத்தியாச்சே, நீ இருந்திருந்தேனா நான் பார்க்குறது தெரிஞ்சிருந்தா நான் ஆடி இருக்கவே மாட்டேன் அப்படி சொல்லலை. இருதயத்தின் உண்மையின்படியே நான் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு கடந்த என்னை கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலே வந்து உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நிற்கும்படியாக கர்த்தர் தருணம் கொடுத்திருக்கிறாரே, நான் இன்னும் அவரை ஆராதிப்பேன். முன்ன மாதிரி பெண்கள் எல்லாம் என்னை கேலி பண்ணா கூட ஐ டோன்ட் கேர், அழகாக சொல்லுகிறார். அந்த உண்மையை கர்த்தர் பார்க்கிறார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படி சொல்லப்படலைங்க, உண்மையின்படியே தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியே நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்பதிலே இந்த தாவீது கொஞ்சமும் சளைத்தவன் அல்ல. உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் உண்மையும் எவர் ஒருவரிடத்திலே இருக்கிறதோ அவர்களிடத்திலே கர்த்தர் திறமையை கொடுப்பார். ஒருவேளை நான் படிக்கவே இல்லை, கர்த்தர் அதை பார்ப்பதில்லை. ஒருவேளை எனக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி கிடையாது, பரவாயில்ல, கர்த்தர் உன் அழைப்பை பார்க்கிறார், உன்னுடைய தெரிந்து கொள்ளுதலை பார்க்கிறார், எல்லாவற்றிலும் மேலாக உன்னுடைய உண்மையை பார்க்கிறார். இந்த 3 சுபாவங்களும் சாயல்களும் எவர் ஒருவரிடத்திலே காணப்படுகிறதோ அவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையான திறமைகளை அதிகமாக கொடுத்து ஜனங்களை நன்கு மேய்க்கும்படியாக கிருபை தருகிறார். இந்த தாவீதினுடைய அடுத்த தலைமுறையிலே வந்த சாலமோன், அவன் வாழ்க்கையிலே தேசம் அமைதலாயிருந்ததாக நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். வாசிக்கலாம். 89ஆம் சங்கீதம் 3வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் வாசிப்போம். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட உடன்படிக்கை பண்ணி, அந்த வார்த்தை வருகிறதா? தேவனுடைய மகிமைக்கென்று வாழ்கிற பிள்ளைகள், கர்த்தருக்கு மகிமைக்காக தான் நான் வாழ்வேன், அப்படிப்பட்ட அர்ப்பணம் உள்ள பிள்ளைகளை கர்த்தர் தெரிந்து கொள்ளாமல் இருப்பது இல்லை. நம்முடைய தகுதிகளை கர்த்தர் பார்ப்பதில்லை, அர்ப்பணத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார், உண்மையை தான் கர்த்தர் பார்க்கிறார். பாருங்க, வாசிக்கலாம். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்படுகிற பிள்ளைகளிடத்திலே அவர் என்ன பண்ணுகிறார்? உடன்படிக்கையின் தேவன். ஒரு இடத்துல சொல்றாரு, நான் உன் கூட உடன்படிக்கை செய்கிறேன்ப்பா, நான் உனக்கு செய்ய போற காரியம் நான் எப்படி பயங்கரமானவரோ அதே போல என்னுடைய காரியங்களும் பயங்கரமாயிருக்கும். உன் கூட இருக்கிறவங்க எல்லாரும் அதை பார்ப்பார்கள். பட் ஐ ரெக்வயர் ஒன் டிமாண்ட் ஃப்ரம் யூ. உங்ககிட்ட இருந்து ஒரு காரியத்தை நான் எதிர்பார்க்கிறேன். நீ என்ன பண்ணக்கூடாது? விக்கிரகங்களை ஆராதிக்க கூடாது. நான் உனக்காக எழும்புகிற அந்த சத்துருக்களை நான் துரத்துவேன். இதெல்லாம் எங்கள் வேதத்தில் இருக்குது, சும்மா உல்டா புல்டா காட்டாதீங்க. நீங்கள் யாத்திராகமம் 34 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் உடன்படிக்கையின் தேவன் தம்மை குறித்து சொல்லுகிறார். அங்கே மோசே கதறுகிறான், நீர் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். நல்ல ஒரு ஜெபம் தானே. கர்த்தருடைய மகிமையை தனக்கு காண்பிக்க விரும்புகிறது ஏற்ற வார்த்தை தானே. கர்த்தர் உடனே என் மகிமையை பார் அப்படின்லாம் சொல்லலை. என்னுடைய முகத்தை பார்ப்பவர் உயிரோடு இருந்ததில்லப்பா, ஒரு சைடு தான் நீ பார்க்குற. ஏன்னா மோசே பயப்படுகிறான். முட்செடி எரிகிறது, ஆனால் அந்த செடி கருகவில்லை. இந்த தேவன் எப்படிப்பட்டவரோ, மிகவும் பயங்கரமானவர். கிட்ட போகிறதுக்கே பயமாக இருக்கு. நான் போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன்ட்டு போனால் ஏய் அங்கே நில்லுன்றார். உன் கால்களில் இருக்கிற பாதரட்சிகளை கலற்றி போடுன்னு சொல்கிறார். எத்தனை பயங்கரமானவர்! இவர்கிட்ட பழகிறது ரொம்ப கஷ்டம். கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஒரு சைடு தான்ப்பா பார்க்குற, என் பின்பக்கத்தை காண்பாய். அநேகர் சொல்கிறாங்க பேக் சைடாக, கர்த்தருக்கு பின்னால் இருக்கிற போஷனை, கர்த்தருக்கு பின்பகுதியை பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த சாயலை நீ இப்போ பார்க்குற, பயப்படுகிற, எனக்கு அடுத்த சாயல் ஒன்று இருக்குப்பா. நான் யார்? 34வது அதிகாரம் 6-7 வசனங்களிலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தர் கர்த்தர்
அவர் கர்த்தர் கர்த்தர். பாருங்க, அவர் சொல்றாரு, அது அந்த வார்த்தையை நம்ம அவர் சொல்ற மாதிரி வாசிப்போமே. கர்த்தர் கர்த்தர், ஏதாவது புரியுதா? கர்த்தர் கர்த்தர் அப்படி படித்தோம்னா ஒன்றும் புரியாது. கர்த்தரே சொல்றாருங்க, கர்த்தர் கர்த்தர் அப்படிங்கிறார். நான் யார் தெரியுமா அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. வாசிக்கலாம். கர்த்தர் கர்த்தர், இரக்கமும் அவர் தம்முடைய அந்த பின்பக்கத்தை மோசேக்கு சொல்லுகிறார். அடுத்த பகுதியை சொல்லுகிறார். வாசிக்கலாம். இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும். பாருங்க, தயவு இல்லைங்க, மகா தயவு. அடுத்து சத்தியமும் உள்ள சத்தியபரர், என்னுடைய பின்பக்கத்தை நீ காண்பாய். அதுதான் பின்பக்கம். கண்மலையின் வெடிப்பில் நீ நில்லு, நான் கடந்து போவேன். என் முகத்தை நீ பார்த்தேனா, நான் பரிசுத்தத்தை தான் விரும்புகிறவர். அசுத்தம் காணப்படும் என்றால் என்னுடைய கோபம் தான் உக்கிரமாக அங்கே திரும்பும். அதனால் நீ அதை பார்த்து பயப்படாத, என் பின்பக்கத்தை காண்பாய். அந்த பின்பக்கம்தான் கர்த்தர் கர்த்தர். நான் தான் கர்த்தர். நான் எப்படிப்பட்டவர்? இரக்கம், கிருபை, சாந்தம், மகா தயவு, சத்தியமுள்ள தெய்வம். தொடர்ந்து ஆண்டவர் சொல்லுகிறதை வாசிக்கலாம். எத்தனை தலைமுறைக்குங்க? 3 தலைமுறைக்கு முன்னால் இருங்க பேர் உங்களுக்கும் எனக்கும் தெரியுமா? தாத்தா பேர் தான் தெரியும், அப்பா பேர் தெரியும், அப்பாவுக்கு அப்பா பேர் தெரியும். தாத்தாவுக்கு அப்பா பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, 1000 தலைமுறைக்கு நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? என்னுடைய இரக்கத்தை காண்பிப்பேன். அதுதான் கர்த்தருடைய அடுத்த பக்கம், பின்பக்கம். நான் 1000 தலைமுறைக்கு நான் எதை காட்டுவேன்? இரக்கம். அதே நேரம் நீ தப்பு செஞ்சிட்டேன்னா 97 குறைஞ்சு போகுதுங்க. வாசிக்கலாம். அக்கிரமத்தையும் மன்னிக்கிறவர் தம்முடைய பின்பக்கத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார். குற்றவாளியை நம்ம சொல்றோம், அவன் அப்படி அக்கிரமம் பண்ணுறான் ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே பொறுமையாக இருக்கிறீங்க? எனக்கே இம்புட்டு கோபம் வருது ஆண்டவரே. அவர் மகா தயவுள்ளவர், அவர் ஜெனரஸாக மன்னிக்கிறவர். மன்னிக்கிறதுல அவர் தாராள பிரபு. அவர்கிட்ட போய் நம்ம கதை அடிக்கிறோம். அவர் சொல்லுகிறார், குற்றவாளியை குற்றமற்றவனாக நான் என்ன செய்வதில்லை, விடுவதில்லை. பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலே, ரொம்ப போனா 4 ஜெனரேஷன் தான். ஆனால் கிருபை 1000 தலைமுறை. அவருடைய கோபம் 3 or 4 ஜெனரேஷன்ஸ் தான். அப்புறம்தான் கர்த்தர் சொல்லுகிறார், உடன்படிக்கையின் தேவன். அதே தேவன் இங்கே மோசே கிட்ட சொல்லுகிறார், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீது, என் தாசன். கர்த்தர் எவ்வளோ அழகா சொல்லுகிறார். நீ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த போ, உன்னை போய் தாசன் சொன்னால் என்னுடைய டிக்னிட்டி என்னாவது? மனுக்குலம் வேண்டுமானால் அப்படி சொல்லும். நம்மக்கிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸுகளை தான் இந்த உலகம் பார்க்கும், மைனஸை பார்க்க அது விரும்பாது. நானே மைனஸ், நீயும் மைனஸா? ஏன் அந்த நேரம் நம்ம போய் மைனஸும் சேர்ந்தால் ப்ளஸ் ஆகிடும் சொல்ல முடியுமா? ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்ககிட்ட அநேக மைனஸ் தான். ஏன் எல்லாமே மைனஸ் தான். ஆனால் நான் உன்னை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறேன். நான் உனக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் தாசனாகிய தாவீதோடே நான் உடன்படிக்கை பண்ணுகிறவர். அதே அதிகாரத்தில் 20வது வசனத்துக்கு வருவோம். என் தாசனாகிய தாவீதை எங்கே கண்டுபிடித்தேன்? ஆட்டுத் தொழுவங்களில் இருக்கிற அவனை நான் கண்டுபிடித்தேன். அங்கேயே பார்த்துட்டேன் அவனுடைய உண்மையை. அவன் அவங்க அப்பா அம்மாவுக்கு பயந்து அந்த ஆடுகளை மேய்க்கலை, எனக்கு பயந்து அவன் என்னை ஆராதித்து கொண்டே, என்னை நமஸ்கரித்து கொண்டே அந்த ஆடுகளை அவன் மேய்க்கிற அந்த உண்மையை நான் பார்த்தேன்.
இவன் ஆடு மேய்க்க லாய்க்கில்ல, ஜனங்களை மேய்க்கிறதற்குத்தான் தகுதி நிறைந்தவன் என்று அவனை நான் கண்டுபிடித்து என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். 132ஆம் சங்கீதம் 10வது வசனத்துக்கு வருவோம். 132:10. நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் முகத்தை உமது தாசனாகிய தாவீது நிமித்தம் உம்முடைய தாசனாகிய தாவீதின் நிமித்தம். புறக்கணியாதிரும். எவ்வளவு அழகாக அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது பாருங்க. கர்த்தருடைய தாசன், அதுதான் நம்முடைய தலைப்பாகவும் இருக்கிறது. தேவனுடைய மகிமை நிறைந்த தாசர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தாசன் நிமித்தம் மற்றவர்களை, ஜனங்களை நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், புறக்கணிக்க வேண்டாம். 144ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுவோம். 10வது வசனத்தை வாசிப்போம். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பட்டை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறவர். யாரை தப்புவிக்கிறவர்? தாவீதை தானே சொல்லியிருக்க வேண்டும். உமது அடியானாகிய தாவீது. எத்தனை பேருக்கு ஆசை இந்த தாவீதுன்ற பேரை எடுத்துட்டு என் பேரை கர்த்தர் சொல்லுவாரா? கண்டிப்பாக சொல்லுவார். தாவீதிடத்திலே அந்த அழைப்பு இருந்தது, தாவீதிடத்திலே அந்த தெரிந்து கொள்ளுதல் இருந்தது. எல்லாவற்றிலும் மேலாக கர்த்தர் எதிர்பார்க்கிற உண்மை தாவீதிடத்திலே அதிகமாக இருந்தது. நம்முடைய ஜீவியத்திலும் காணப்படும் என்றார். கண்டிப்பாக நம்மையும் சொல்லுவார், நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று சொல்லுகிறவர். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது அடுத்த தாவீதுக்கு அடுத்ததாக நம்ம வரலாம். மோசேயை குறித்து நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே கர்த்தர் என்ன அவனை குறித்து சொல்லுகிறார் என்று பார்க்கலாம். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேல் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரன், சர்வன்ட், ஆங்கிலத்திலே சர்வன்ட் என்று சொல்லப்படுகிறது, தாசன், அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயிடத்திலும். அதுக்கு முன்னால மோசேயை பார்த்து கேள்வி கேட்குறாங்க, எங்களுக்கு கிரேவியார்டு இல்லைன்னா கொண்டு வந்து கடல்ல தள்ளி விடுறதுக்கு கூட்டிட்டு வந்த அதே ஜனங்கள் இப்பொழுது மோசேயை பார்த்து சொல்லுகிறார்கள், யூ ஆர் த சர்வன்ட் ஆஃப் காட். கர்த்தர் அந்த அளவிற்கு அந்த மோசேயோடு கூட இருந்து காரியங்களை அற்புதமாக நடப்பித்து கொண்டிருக்கிறார். உபாகமம் 34ஆம் அதிகாரம், இவனுடைய முடிவுக்கு வருவோம். 34, உபாகமம் 34:5. அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தார். பாருங்க, அங்கே ஒரு பள்ளத்தாக்கை குறித்து நம்ம அடுத்த வசனத்திலே பார்க்க முடியும். பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அவனை கர்த்தரே என்ன செய்கிறார்? சூப்பர்ல, கர்த்தரே அடக்க ஆராதனை செய்கிறார். எவ்வளவு நேர்த்தியான ஒரு முடிவு. கர்த்தரின் தாசனாகிய மோசே, கர்த்தருக்கு அவன் ஊழியக்காரனாயிருந்தவன். இன்னும் வாசிக்கலாம். 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகமம் 6:49. ஆரோனும் அவன் குமாரரும் சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டும் பீடத்தின் மேல் தூபம் காட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லா வேலைக்கும் தேவனுடைய தாசனாகிய மோசேயை கற்பித்தபடி எல்லாம். தேவனுடைய தாசனாகிய மோசே மரித்து விட்டான், கர்த்தர் அடக்கம் பண்ணிவிட்டார். ஆனால் சூழ்நிலை அப்படியே முடிந்து விடவில்லை. பின்வருகிற தலைமுறையும் கர்த்தருடைய தாசனாகிய மோசே கற்பித்தபடி எல்லாம் காரியங்களை மோசேயை பின்பற்றி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நடப்பித்து கொண்டிருக்கிறதை அடுத்தடுத்த பகுதிகளிலே நாம் வாசித்து அறிய முடிகிறது. இன்னுமாக வாசிக்கலாம். அடுத்த ஊழியக்காரன், கர்த்தருடைய மகிமை நிறைந்தவன், இந்த மோசே கர்த்தரை முகமுகமாய் சந்தித்தவன் என்று ஆண்டவரே சொல்றார். என் கூட அவன் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிறவன்.
அவனை குறித்து குற்றம் பேச உங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது? மோசேயை குறித்து சொந்த அண்ணனும் சொந்த அக்காவும் குறை பேசுகிறார்கள். உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்று தானே வேதம் கூறுகிறது. அவர்கள் அற்பமாய் நினைக்கிறார்கள். உன் கூட தான் கர்த்தர் பேசுவாரா? எங்க கூடயும் தான் பேசுவார். மோசே கேட்கறதுக்கு முன்னாலேயுமே கர்த்தர் கேட்டு விட்டார். நீங்கள் 2 பேரும் அங்கே வாங்கன்றார். ஆசரிப்பு மோசேயை பற்றி பேசவே இல்லை. ஆரோனும் மிரியாமும் அங்கே வருகிறார்கள். அங்கே அவங்க கிட்ட தான் மோசேயை பற்றி சொல்கிறாரு. என் தாசனாகிய மோசேயை பற்றி பேச உங்களுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது? அவன் ஏன் கூடல முகமுகமாய் பேசுகிறவன். ஒரு சிநேகிதனோட பேசுகிறது போல நான் அவனோடு பேசும் பொழுது நீங்கள் எப்படி அவனை குற்றம் சொல்லுவீர்கள்? வேறு ஒன்றுமே ஆண்டவர் சொல்லலை. உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சுன்னு தான் கேட்டார். நீ அப்படி போ இப்படி போ அப்படிலாம் சொல்லலை. ஆனால் அடுத்து ஆரோன் தான் பார்க்குறான். தன் சகோதரி அங்கே வெண்குஷ்டத்தால் பாதிக்கப்பட்டு அழுகிய சரீரத்தை போன்ற தோற்றத்தை உடையவளாக அங்கே இருக்கிறதை கண்டு மோசேயை பார்த்து டே தம்பின்னு சொல்லலை, என் ஆண்டவனே, கர்த்தருடைய மகிமை உன்னை மூடும் என்றால் உன் வீட்டாரே உன்னை கனம் பண்ணுகிற சூழ்நிலையை கர்த்தர் தருவார். ஐயோ என்கிட்ட படிப்பில்லை, என்கிட்ட தகுதி இல்லை, எதுவுமே வேண்டாம். கர்த்தர் உன்னை கனம் பண்ணுகிறவர். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். ஒருபோதும் அவர் மறப்பதில்லை. நீங்கள் எப்படியெல்லாம் உண்மையாய் கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கிறீர்கள், உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் படிக்கிற இடத்துல கர்த்தருக்கு உண்மையாய் எப்படி இருக்கிறீர்கள், சக மனிதர்களோடு பழகுகிற காரியங்களிலே உங்கள் உண்மை எப்படி இருக்கிறது? அது ஒன்று தெரியாது, அது எங்கே கண்டுபிடிக்க போகுது, அது சும்மா வேஸ்ட்டு, நான் என்ன வேணாலும் செய்யலாம். உண்மைதான். ஆனால் உங்களை பார்க்கிறவர் ஒருத்தர் கண் விழித்து கொண்டே இருக்கிறார், உறங்குவதும் இல்லை. உங்களை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் அவர் உறங்கலை தூங்கலன்னு இல்லைங்க. உங்களுடைய உண்மையையும் கர்த்தர் உறங்காமல் தூங்காமல் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த மோசேயின் முகத்தில் இருக்கிற பிரகாசத்தை ஜனங்களே பார்த்து பயப்படுகிறார்கள். அதுவன்றோ கர்த்தருடைய மகிமை. யோசுவாவுக்கு வருவோம். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 29வது வசனத்துக்கு வருவோம். யோசுவா 24:29. இந்த காரியங்கள் நடந்த பின் இவனுடைய தொடக்கம் நமக்கு யோசுவா முதல் புஸ்தகத்திலே பார்க்க முடியும். இவனை யாத்திராகமத்திலே நம்ம பார்க்க முடியும். அங்கே மோசே ஆண்டவரோடு பேசுவதற்கு மலையின் மேல் ஏறி போகிறான். திரும்பவும் அவன் இறங்கி வந்து தன்னுடைய வீட்டிற்கே போய்விடுகிறான். ஆனால் இந்த யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். உண்மை. யாருமே ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரல, நான் மாத்திரம்தான் வந்தேன். யோசுவா சொல்லலை, கர்த்தர் அதை பார்க்கிறார். இவன் ஜனங்களை மேய்ப்பதற்கு தகுதியானவன். இவன் உண்மையா என்ன நேசிக்கிறான், என் பிள்ளைகளையும் நேசிப்பான். நம்பி மோசேயை கூப்பிட்டு சொல்றாரு, உன் மகனை அடுத்து அபிஷேகம் படுத்தாத, யோசுவாவை உன் இடத்துல வச்சு அபிஷேகம் பண்ணு, உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. அப்போ மோசேக்கு ஜனங்கள் எப்படியாய் மதித்திருந்திருப்பாங்க, கனம் பண்ணி இருந்திருப்பாங்க, மரியாதை கொடுத்திருப்பாங்க. கர்த்தரே சொல்கிறாருங்க, ஜனங்க உன்னை கனம் பண்ணுறாங்கல்லப்பா, உன்னுடைய கனத்தில் கொஞ்சம், எல்லாத்தையும் கொடுன்னு சொல்லலை, கொஞ்சம். அந்த கொஞ்சமே யோசுவாவை எங்கேயோ உயரத்தில் கொண்டு போய் வைத்து விட்டது. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க முடியாது. கர்த்தர் கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்படும்? ராஜாதி ராஜா, கர்த்தருடைய ஊழியக்காரன், அவன் பெயர் யோசுவா என்று முடிக்கிறார். நீங்கள் யோசுவா முதல் புஸ்தக அதிகாரத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா அவன் பயந்து நடுங்குகிறான். இந்த மோசேயவே வச்சு செஞ்சவங்க இந்த இஸ்ரவேலர். கண்கூடாக பார்க்கிறான். சொந்த குடும்பமே, சொந்த அன்னைங்க, தான் பெரியப்பா பிள்ளைங்க, சித்தப்பா பிள்ளைங்க, அவங்களே மோசேயை தாக்குன்னு தாக்குறாங்க. நான் எந்த மூலைக்கு? ஐயையோ பயமாயிருக்கு. கர்த்தர் அழகாக சொல்கிறாரு, வாசிக்கலாம். யோசுவா முதல் அதிகாரத்துக்கு வருவோம். யோசுவா என்னும் ஊழியக்காரன் கர்த்தர்
நம்முடைய பெயரை அப்படியாக எழுதி வைப்பாரா? வாசிக்கலாம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரன் தான் இவனுடைய தொடக்கம் வருகிறது. இவன் ஆரம்பம் மோசேக்கு தான் சர்வெண்டாக இருக்கிறான், ஊழியக்காரனாக இருக்கிறான். ஆனால் முடிவிலே கர்த்தர் எழுதுகிறார், யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன். நல்ல முடிவல்லவா? ஆரம்பம் மனிதருக்கு ஊழியக்காரன், ஆனால் முடிவு கர்த்தருக்கு ஊழியக்காரன். அப்படி என்றால் இவனுடைய வாழ்விலே அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல், அந்த உண்மை அதிகமாக 1 1 2 2 1 3 அப்படி வரல. 2 2 4 4 4 8 8 8 16 இந்த ரேஷியோ படியாக இவன் உண்மையாய் ஜனங்களை நேசிக்கிறது மட்டுமல்லாமல் கர்த்தரை ஆராதிக்கிறான். அதனால தான் அவன் கடைசியில் சொல்றான், நானும் என் வீட்டாருமோ வென்றான். கர்த்தரையே நாங்கள் சர்வ் பண்ணுவோம், சேவிப்போம், நமஸ்கரிப்போம். இப்படி தேவ தாசர்களை கர்த்தர் தம்முடைய மகிமையால் நிறைக்காமல் வேற என்ன செய்ய முடியும்? தொடர்ந்து நம்ம அந்த வசனத்துக்கு வருவோம். 7வது வசனத்துக்கு வரலாம். யோசுவா 1:7. என் தாசனாகிய மோசே, என் தாசனாகிய மோசே. ஏங்க யோசுவாவுக்கு தெரியாதா என்ன? கர்த்தர் ஏன் சும்மா அதையே சொல்லுகிறார்? நம்மன்னா அப்படி சொல்லுவோம், இதுக்கு சொன்னதையே சொல்றாரு, கடுப்பா இருக்கு, காண்டா இருக்கு. நம்ம அப்படி தானே பேசுகிறோம். என்ன ஓயாமல் இதே சொல்லிக்கிட்டு இருக்கிறார். கர்த்தர் வெட்கப்படுவதில்லை. அவர்களுடைய ஊழியக்காரர் என்று நான் அழைக்கப்பட நான் என்ன செய்வதில்லை? வெட்கப்படுவதில்லை. எத்தனை மகத்துவம் நிறைந்த ஆண்டவர்! என் தாசனாகிய மோசே உனக்கு என்னெல்லாம் கற்பித்திருக்கிறாரோ அதுபடி மாத்திரம் நீ செய்யப்பா. நீ மோசேக்கு ஊழியக்காரன் ஆரம்பம், ஆனால் எனக்கு ஊழியக்காரன் அது முடிவு. இதுக்கு இடையில நீ என்ன பண்ண வேண்டும்? கர்த்தர் கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம். பிராக்கெட்டில் 1 2 முடியல ஆண்டவரே, சாரி ஆண்டவரே. கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளுவதில்லை. எல்லாம்னா எல்லாம் தான், எல்லாம் கவனமாயிருக்க மாத்திரம். ஒன்றை மட்டும் செய், பி கேர்ஃபுல். நான் உனக்கு என்ன சொல்கிறனோ அதை செய்வதற்கு மாத்திரம் கவனமாயிரு. இந்த காலை வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, அந்த கவனம் நம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கிறதா? உலக காரியங்களுக்கெல்லாம் கவனமாயிருக்கிறோம். அது எப்படி விட முடியும்? போ அதை வாங்கு, அதுக்கு டைம் முடிஞ்சிருச்சு, துரிதப்படுகிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, நியமம், உடன்படிக்கை என்று வரும் பொழுது நாம் அல்ல தட்டுகிறோம், அசட்டை பண்ணுகிறோம். நமக்கு கர்த்தர் மல்கியா 2வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க, கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாமல் இருக்கிற ஆசாரியர்களே கேளுங்கள் என்றுதான் கர்த்தர் அங்கே ஆரம்பிக்கிறார். நாம் கர்த்தருக்குரிய மகிமையை கொடுப்பது எப்பொழுது? கர்த்தருடைய வார்த்தையின்படியெல்லாம் நாம் செய்ய கவனமாயிருந்தாலே கர்த்தருக்கு அது மகிமைதான். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. அடுத்த வார்த்தையில் பாருங்க, 8வது வசனத்திலையும் சொல்றாரு, நீ செய்ய கவனமாயிரு. அப்படி கவனம் வேணும்னா நீ என்ன பண்ண வேண்டும்? இரவும் பகலும். நம்ம கூட அப்படி தானே நினைக்கிறோம், கவனமாக இருக்க தான் நினைக்கிறேன், தெரியலையே. கர்த்தர் அந்த வழியை வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். கவனமாக இருக்க நீ என்ன செய்ய வேண்டும்? நைட் அண்ட் டே மெடிடேட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். நம்ம எத்தனை பேருங்க கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறோம்? நேரம் கிடைச்சா படிப்போம், பொழுது போகலைன்னா போர் அடிக்குது, ஏதாவது ஒரு ரூத்து புஸ்தகத்தை வாசிப்போம், எஸ்தர் புஸ்தகத்தை வாசிப்போம், யோனா கதையை படிப்போம். இந்த சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு என்னத்தையாவது சொல்லணுமே, அப்படி ஏதாவது படியேன்னு ஆண்டவரும் அமைதியாக தான் இருக்கிறார். நான் தியானமாய் அந்த வார்த்தையிலே நம்முடைய கவனத்தை கொண்டு வருகிறோமா என்பது தான் கேள்வி. அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. யோசுவாவை குறித்து நாம் அநேக காரியங்களை பார்க்க முடியும். நமக்கு அது தருணம் அல்ல. நான் அடுத்ததாக கடந்து செல்லுகிறேன். எலியா தீர்க்கதரிசி கர்த்தரே சொல்கிறார் பாருங்க, 2 ராஜாக்கள்
14ஆம் அதிகாரம் 9வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுவோம். 2 ராஜாக்கள் 9:36 வாசிக்கலாம். ஆகையால் ஆம். அவர்கள் திரும்ப வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இது கர்த்தர் திஸ்பினாகி அங்கே யேசபேலை குறித்த காரியத்தை யேசபேல் என்கிற ஒரு ஆகாப் ராஜாவின் மனைவியை குறித்து கர்த்தர் அங்கே ஒரு முடிவான சம்பவத்தை அங்கே அமைத்து கொடுக்கிறார். அப்போ அந்த மனிதர்கள் என்ன அந்த சொல்றாங்க, இது கர்த்தர் எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு. அப்ப எலியா யாருங்க? கர்த்தருடைய ஊழியக்காரன். நம்ம தாவீதை பார்த்தோம், மோசேயை பார்த்தோம், யோசுவாவை பார்த்தோம். இங்கே எலியா நமக்கெல்லாம் பரிச்சயமானவர் தான். எலியாவே ஒரு இடத்துல 2 இடத்துல சொல்லுவார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அதனால தான் கர்த்தரும் அவனை குறித்து எழுதுகிறார், தம்முடைய ஊழியக்காரன் எலியா. யேசபேல் கதைக்கு நம்ம போக வேண்டாம். தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே வாசிக்க முடியும். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்துகிறவர். கர்த்தர் தம்முடைய ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றுகிறவர். அப்ப எந்த அளவிற்கு தேவன் தம்முடைய ஊழியர்களை கனம் பண்ணுகிறார், மகிமைப்படுத்துகிறார். அதனால தான் ஒரு இடத்துல சொல்றாரு, ஆசாரியன் ஆசீர்வதித்தாதான் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆசாரியனை பார்த்து சொல்றாரு, நீ இப்படி இப்படி சொல்லு, ஜனங்கள் எல்லாரும் அப்படியே ஆக கடவது ஆமேன் என்பார்களாக. ஆசாரியன் ஆசீர்வதிக்கல என்றால் இஸ்ரவேலர் ஆசீர்வதிப்பை, அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளுவது கடினம். கர்த்தரே ஆசாரியர்களுக்குத்தான் அங்கே முன்னுரிமை வைக்கிறார். நீ ஆசீர்வதித்தா நான் ஆசீர்வதிப்பேன், நீ சபித்தா நானும் சபிப்பேன். அந்த அளவிற்கு கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை, அவங்களுக்கு தான், எனக்கு இல்லையா, உனக்கும் தான், உனக்கும் தான், உனக்கும் தான். கர்த்தருக்கு முன்பாக நாம் எப்படி உண்மையா, இவங்கெல்லாம் உண்மையாக இருந்தாங்க, கர்த்தரை நேசிக்கிறதுல உண்மையாக இருந்தாங்க. நம்ம மறைவிடத்திலே கர்த்தரை எப்படி நேசிக்கிறோம், நாம் தனிப்பட்ட இடத்திலே நாம் நம்முடைய உண்மையை எப்படி காண்பிக்கிறோம். அடுத்த காரியத்திற்கு நம்ம போகலாம் பாருங்க. எலியாவை கர்த்தர் இங்கே தேவனுடைய மகிமையால் நிறைந்த தாசர்களின் பட்டியலிலே கொண்டு வருகிறார். 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 25வது வசனத்தை வாசிக்கலாம். காத்தேப்பேர் ஊரானாகிய அமித்தாய் ஆம் என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு. பாருங்க, யோனா புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். யோனா 1 அதிகாரம் 1 வசனத்திலே அமித்தாயின் குமாரனாகிய யோனா. கர்த்தர் எப்பவுமே ஒருத்தரை அட்ரஸ் பண்ணும் பொழுது கரெக்டாக சொல்லுவார். அப்பா 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 4 தலைமுறையை சொல்லுவார். நீ பாட்டுக்கு அட்ரஸ் மாதிரி வேற எங்கேயும் போயிடக்கூடாதுப்பா, அவங்க ஃபாதர், அவங்க ஃபாதர். பாருங்க, இங்கே சொல்லுகிறார், வாசிக்கலாம். 14:25. காத்தேப்பேர் ஊரானாகிய அப்பாவும் தீர்க்கதரிசி தான். தீர்க்கதரிசியின் குமாரன் யோனாவை தீர்க்கதரிசி என்று சொல்லவில்லை, தம்முடைய ஊழியக்காரன். ஊழியக்காரன் தீர்க்கதரிசின்றது கொஞ்சம் அப்படியே ரெஸ்பெக்டபிள் வேர்டாக இருக்கு. ஆனால் ஊழியக்காரன் தமிழில் நம்ம சொல்கிறதா இருந்தால் வேலைக்காரன். ஊழியக்காரன் கூட கொஞ்சம் டிக்னிட்டியாக தெரியுது. ஆனால் வேலைக்காரன்னு சொன்னால் நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்கள நம்ம மதிப்போமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அது வேலை செஞ்சுட்டு போயிடும், அதுக்குரிய சம்பளத்தை தான் கொடுப்போம், எக்ஸ்ட்ரா 1 பைசா போகாது. வேலைக்காரன். ஆனால் கர்த்தர் தம்முடைய வேலைக்காரர்களை தம்முடைய மகிமையால் நிறைக்கிறார். எத்தனை நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அங்கே இஸ்ரவேலின் எல்லைகள் எல்லாம் சேர்க்கப்படுகிறது. நீங்கள் ஏசாயாவுக்கு வருவோம். ஏசாயா தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசி என்று தானே நாம் அழைக்கிறோம். அங்கே வேதம் அவனை எப்படி அழைக்கிறது? ஏசாயா 20ஆம் அதிகாரம் 3வது வசனம்.
அப்பொழுது கர்த்தர் ஆம் எகிப்தின் மேலும் எத்தியோப்பியாவின் மேலும் வரும் 3 வருஷத்து காரியங்களுக்கு அடையாளமும் குறிப்புமாக என் ஊழியக்காரனாகிய ஏசாயா. போதும். என் ஊழியக்காரனாகிய ஏசாயா. என் தீர்க்கதரிசின்னு சொல்லலாமா, சொல்லியிருக்க கூடாதா? என் வேலைக்காரன். என் வேலைக்காரனை கொண்டு பாருங்க, 700 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிற இயேசுவின் பிறப்பை இந்த வேலைக்காரனை கொண்டு, இந்த ஊழியக்காரனை கொண்டு, இந்த தீர்க்கதரிசியை கொண்டு அப்படியே கர்த்தர் ஏசாயா 9வது அதிகாரத்திலே அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறித்து ஏசாயா 53வது அதிகாரத்திலே கர்த்தர் அழகாக முன் தீர்க்க தரிசனமாக எடுத்து இயம்பி இருக்கிறாரே. எத்தனை நல்ல தேவன்! தம்முடைய வேலைக்காரர்களை கர்த்தர் கனம் பண்ணுகிறவர். கர்த்தர் தம்முடைய ஆலோசனையின்படியே அவர்களை நடத்துகிறவர். அடுத்ததாக நம்ம பார்க்கலாம், தானியேலுக்கு வருவோம். தானியேலை பார்த்து கர்த்தருடைய தூதனே சொல்லுகிறார், என் பிரியமான புருஷனாகிய தானியேலே. கர்த்தருக்கே பிரியம். வேதத்தில் யாருக்குமே அந்த வார்த்தை வரலங்க. யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தா இருக்கு. ஆனால் பிலவர்டு என்கிற பதம் யோசேப்புக்கு கூட கிடைக்கல. இந்த தானியேலுக்கு தான் கர்த்தர் அழைக்கிறார், என் பிரியமான புருஷனாகிய தானியேல். ராஜா சொல்றான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். அப்ப இவ எப்படி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்திருக்கிறான்? ஆண்டவர் எனக்கு மட்டும்தான் பிரியம் சொல்லுவார், உங்களையெல்லாம் சொல்ல மாட்டார். இல்லை இல்லை, இடைவிடாமல் யார் ஒருவர் கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் அழைப்பார், என் பிரிய பிள்ளையே, என் பிரிய புருஷனே. வாசிக்கலாம், தானியேல் 6:20. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, வேலைக்காரனே. தாசன், சர்வெண்ட், ஊழியக்காரன், அதெல்லாம் கெத்தா இருக்கு. வேலைக்காரன் சொல்லி பார்ப்போமே. ஆனால் அந்த வேலைக்காரர் என்று அழைக்கப்படுகிற நபர்களை கர்த்தர் தம்முடைய ஆச்சரியமான மகிமையினாலே, காருண்யத்தினாலே நிறைத்து கொண்டிருக்கிறாரே. உன்னை தேவன் தப்புவித்தாரா? ராஜாவுக்கு தூக்கம் இல்லை, ஆனால் கர்த்தருடைய பிரிய புருஷனுக்கு நல்லா தூக்கம். டன்லப் கூட நல்லா இருக்காது. சிங்கத்தின் உடம்புல அப்படி ஒரு சிங்கத்து மேலே தலையை வச்சுட்டு அடுத்த சிங்கத்தின் மேலே காலை போட்டு நல்லா இருக்கு தூக்கம், அழகான நித்திரை. அந்த சிங்கம் சொல்லியிருக்கோம், நீ கர்த்தருக்கு பிரிய புருஷன், நீ பருப்பு கறி மரக்கறி சாப்பிட்ற, உன் ஃப்ளஷ் எனக்கு வேண்டாம் போ. கர்த்தர் சொல்கிறாரு, டுடே இஸ் ஃபாஸ்டிங் டே, டுமாரோ வில் பி எ ஃபீஸ்டிங் டே. நாளைக்கு செம்ம கும்பல் வருதுப்பா, அடிச்சு நகட்டு, எலும்பு கூட செம்மையாக நீ அடிக்கலாம். அதனால் இன்னைக்கு உனக்கு என்னது, வயிறை நல்லா காய போட்டுக்கோ, நாளைக்கு நல்லா கடிச்சு இழுக்கலாம். கர்த்தர் அங்கே ராஜாவை கொண்டு பேசுகிறார், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கங்களுக்கு தப்புவிக்க. ஐயோ, இவர் சத்தம் தானியேலுக்கு எங்கெங்க கேட்டுச்சு? அவன் தான் செத்து போயிட்டானே. அப்படியா வேதம் அழைக்கிறது? அடுத்த வார்த்தையிலே சொல்றான் பாருங்க, தானியேல், நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தூதனை அனுப்பி தாசனை விடுவிக்கிறவர். அங்கே உறுதிப்படுத்தப்பட்டது தானே, தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். ஏன்? காரணத்தை ஊழியக்காரன் சொல்றான். என்ன காரணம்? தேவனுக்கு முன்பாக குற்றம் அற்றவனாக காணப்பட்டேன். இனிமே நான் இனிமேல் பாவமெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். இனிமே கர்த்தரை ஆராதிக்கலான்னு யோசித்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படி தானியேல் சொல்லலைங்க. கர்த்தருக்கு முன்பாக நான் குற்றம் அற்றவனாக.
யாத்திராகமம் 15:26 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு, ஏன் பார்வைக்கு இல்லை. நம்மளாம் இன்றைக்கி என்ன சொல்கிறோம், நான் கரெக்டு தான், எனக்கு தெரியும் நான் சரியா தப்பா இல்லையான்றது. கர்த்தர் சொல்கிறாரு, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்தார், நான் தான் உனக்கு டாக்டர் அப்படின்னு சொல்கிறார். எகிப்துக்கு வந்த வியாதிகளில் எதுவும் உன்னை டச் பண்ணக்கூட செய்யாது. உண்மைதானே? கொரோனா 19 நம்ம யாரையாவது தொட்டுச்சா? ஹெல்த்தியாக தானே இன்றைக்கி உட்காந்துருக்குறோம். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்ம அதெல்லாம் மறந்துடுவோம். நாம் கர்த்தருக்கு உண்மையாய் காணப்படுகிறோமா? அவர் பார்வைக்கு நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அது மாத்திரம் இல்லைங்க, நான் கர்த்தருக்கு தான் யோக்கியமாக இருப்பேன். பக்கத்தில் இருக்கவங்க என்னை என்ன வேணாலும் பேசட்டும், ஐ டோன்ட் கேர், அப்படி சொல்லலைங்க. சக மனிதர்களுக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்தது, அதுதாங்க தேவனுடைய பிள்ளைகளின் சாயல். நம்ம நிறைய நேரங்களில் மேன்மை பாராட்டுகிறோம். கர்த்தர் என்னை பார்க்குற கர்த்தர் தான் சொல்கிறாரு, உன் வலது இடது பக்கத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு முன்பாகவும் நீ நீதிகேடு செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ்வாய் என்றால் எனக்கு பிரியமான பிள்ளையே, நீ தான் எனக்கு மனவாட்டி. அப்படிதான் கர்த்தர் நம்மை அழைப்பார். அடுத்த பகுதிக்குள்ளாக நேரம் துரிதமாகிறதுனாலே நான் கடந்து செல்லுகிறேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே இருந்து பெயர்செபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகி அங்க மகனுக்கு சொல்றாரு, அப்பா பத்தி தெரியாதா என்ன? கர்த்தர் அந்த 23ஐயும் வாசித்து விட்டு 24க்கு வருவோம். அங்கே இருந்து பெயர்செபாவுக்கு போனான். சரி, அன்று ராத்திரியிலே. யார் போனா? இப்படி சொன்னீங்கன்னா எனக்கு என்ன தெரியும்? அவன் பெயர்செபாவுக்கு போனான். எவன் போனான்? அதுக்கு முந்தைய வசனங்களை பார்ப்போமே. சத்தமாக தான் சொல்லுங்களேன். யாருங்க போகிறாங்க? ஈசாக்கு பெயர்செபாவுக்கு போகிறான். இப்போ விஷயத்துக்கு வருவோம். 24. அன்னைக்கு ராத்திரியிலே தரிசனமாகி, சும்மா கர்த்தர் தரிசனமாகிற மாட்டாருங்க. இந்த ஈசாக்கு வாழ்க்கையிலே எத்தனை சோதனைகள். அங்கே ஆப்போசிட்டில் ஒரு குரூப் வந்து இவன் தண்ணிக்கு துறவு வெட்டுகிறான். இது எங்கது, இது எங்களுடையது, விட்டு கொடுக்கிறான். நம்மனா உடனே என்ன பண்ணுவோம்? நீதிபதி கிட்ட போவோம், நியாயாதிபதி கிட்ட போய் முறையிடுவோம். பாருங்க சாமி, இப்படிதானே இந்த உலகம் சொல்லுகிறது. மை லார்ட், இந்த கிணறு வெட்டுனே, இவன் என்னதுன்னு சொல்கிறான். அப்படி ஈசாக்கு போகவில்லை. அடுத்த ஒரு கிணறு தோண்டுகிறான். அங்கேயும் அந்த கும்பல் வருது, அங்கேயும் சொல்லுது இது எங்க கிணறு. அப்படியா? சரி, நம்மள எத்தனை பேர் அப்படி விட்டு கொடுப்போம்? சும்மா கர்த்தர் தரிசனமாக மாட்டார். அவருக்கு என்ன நேரம் இல்லையா? பொழுது போகலை அதான் வந்தேன், அப்படியெல்லாம் கலாய்க்கிற தெய்வம் அல்ல. அவனுடைய உண்மையான ஜீவியத்தை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எதிராளிக்கு விட்டு கொடுக்கிறான். அடுத்தும் வர்றாங்க, வேறொரு துறவை வெட்டுறாங்க, அங்கேயும் வாக்குவாதம். அடுத்து இன்னொரு துறவையும் வெட்டுறாங்க. இனிமே இவங்கிட்ட நம்ம ஒன்றும் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகபோத் என்று பெயரிட்டான். அங்கிருந்து தான் பெயர்செபாவுக்கு போகிறான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். நம்ம இன்னைக்கு படுத்துக்கிடுவோம், ஆண்டவரே இப்போ நான் படுத்துக்கிறேன், எனக்கு தரிசனம் கொடுக்க வேண்டும். தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம்தான் வருமே தவிர தரிசனம் வராது. நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், கனவு கண்டேன்னு கூட சொல்கிறதில்ல, தரிசனம் பார்த்தேன். இங்கே அழகாக வேதம் சொல்லுகிறது, அங்கே கர்த்தர் தம்மை அறிமுகம் செய்து பேச்சை தொடங்குகிறார். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன். உங்கள் அப்பா ஈசாக்குக்கு என்ன உங்கள் அப்பா பேர் தெரியாதா?
நீங்களும் நானுமா பேசுவோம். அவங்க அப்பா பேர் தெரியாதா? மகனுக்கு அப்பா பேர் தெரியாமலா இருக்கும்? கர்த்தரே வந்து சொல்கிறாரு, உங்கள் அப்பா ஆபிரகாம் இல்லை, அவங்க தேவன்னா. எவ்வளவு ஜென்டிலாக கர்த்தர் அங்கே தம்மை அறிமுகம் செய்கிறார். இந்த வாசிக்கும் போதே உள்ளம் புலகாங்கிதம் அடைகிறது. ஓ நல்ல தேவனே, உம்மை ஆராதிக்கிறேன், அப்படிதான் சொல்ல வருது. அடுத்து ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் அவனை பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஒவ்வொரு இடத்துல நீ விட்டு கொடுத்த, சகித்து போன, நான் அதை பார்த்து கொண்டே இருந்தேன், நான் உன் கூடவே இருப்பேன். எல்லாருக்கூடையும் கர்த்தர் இருக்க மாட்டாருங்க. நம்ம தப்பு தப்பாக யோசித்து நமக்கு முன்னால் இருக்க கர்த்தருடைய பிள்ளைங்க நமக்கு அப்படியே பட்டர் ஜாம் தடவி தடவியே நம்மளை கெடுத்து குட்டிச்சோராக்கிட்டாங்க. நான் உன்னோடே கூட இருப்பேன், இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். யார் ஆசீர்வதிப்பார்? யார் கூட இருப்பார்? எல்லார் கூடயுமா இருக்கிறார். கர்த்தர் எவ்வளவு தெளிவாக அவனோடு பேசுகிறார். நீ பயப்படாத, உன் காரியங்கள் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன், நான் உன் கூடவே இருப்பேன். அந்த மனிதர்கள் உனக்கு எதிராய் வரும் பொழுது கூட நீ அவர்களோடு எதிர்த்து வாக்குவாதம் பண்ணலை, நீ அமைதியாக விட்டு கொடுத்தாயே, நான் உன் கூட இருப்பேன். கர்த்தர் மெஜாரிட்டி பவருங்க. பாடணும்ல, எல்சடா உம்மை ஆராதிக்கிறேன், வணங்குகிறேன். இவன் வாழ்க்கையாகவே அது இருந்தது. நம்ம பாடிக்கிட்டு போயிடுவோம், வீட்டுக்கு போகிற வழியில் மாயாபுரி சந்தையை பார்ப்போமா, இந்த பாட்டு மறந்து போயிடும். ஆராதிக்கிறேன், வணங்குகிறேன், அதெல்லாம் பலிபீடத்தில் வச்சுட்டு போயிட்டோம். ஆனால் ஈசாக்கு வாழ்விலே ஆராதனையின் அர்ப்பணம் அங்கே காணப்படுகிறது. அப்போ இவன் கூட கர்த்தர் இல்லாமலா இருப்பார்? சொல்லுங்க. நான் உன்னோட கூட இருந்து, இப்போ என்ன சொல்கிறார்? உன் தகப்பனாகிய ஆபிரகாம் தானே சொல்லணும். ஆனால் இப்போ சொல்கிறாரு, என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம். உங்கள் அப்பா ஆபிரகாம் அவ்வளோதான், ஆனால் ஹீ இஸ் மை சர்வன்ட். அவன் நிமித்தம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்? ஐ எம் கோயிங் டு பிளஸ் யூ. தகப்பன்மார்கள் எல்லாம் கவனமாக கேளுங்க. உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். உங்கள் ஜீவியத்தை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, எப்படி விட்டு கொடுக்குறீங்க, எப்படி சகித்து போகிறீங்க, அந்த தலைமைத்துவத்தை நீங்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பேன். உங்கள் அப்பா ஆபிரகாமின் நிமித்தம் என்று சொல்லவில்லை. கர்த்தர் பேசினார்னா ரொம்ப கிளியராக பேசுவார். உங்கள் அப்பான்னு தானே முதல்ல ஆரம்பித்தார். சப்ஜெக்ட் எங்கே போகுது? சர்வெண்ட்டுக்கு போயிடு. அவன் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். எத்தனை நல்ல தெய்வம். அப்போ ஈசாக்கை கர்த்தர் தம்முடைய தாசன் என்கிறார், ஆபிரகாமை தம்முடைய ஊழியக்காரன் என்கிறார். அப்போ இவங்க ஜீவியத்திலெல்லாம் காணப்பட்ட அந்த நல்ல சாயல், தெய்வீக சாயல் உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் காணப்படும் என்றால், உங்களையும் என்னையும் கர்த்தர் கண்டிப்பாக சொல்லுவார், யூ ஆர் மை சர்வன்ட். அப்படி சொல்லக்கூடிய ரீதியிலே நம்முடைய ஜீவியம் அமைந்திருக்கிறதா? சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த பிள்ளைங்க இப்போ நம்ம நிறைய பார்க்கலாம். நீங்கள் இப்போ பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் அல்ல, புதிய ஏற்பாட்டிலும் பவுல் சொல்லுகிறார். ஒரு இடத்துல சொல்கிறாரு, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்கள். அதுதாங்க உண்மை. தாசன் சொல்லலை, ஊழியக்காரர்னு சொல்லலை, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்கள். என்ன கிளியராக சொல்லுகிறார்? நாங்கள் வேலைக்காரங்கப்பா, நீங்கள் தேவனுக்கு மாளிகையாக இருக்கிறீர்கள். சபையை பார்த்து சொல்கிறார், கொரிந்திய சபைக்கு எழுதுகிறார், நீங்கள் தேவனுடைய மாளிகை, நாங்கள் அந்த மாளிகையில் வேலைக்காரங்க. நாங்கள் விதைக்கிறோம், ஒருத்தர் விதைக்கிறோம், ஒருத்தர் தண்ணி பாய்ச்சுகிறோம், ஆனால் விளைய செய்கிறவரோ கர்த்தர். மகிமையை கர்த்தருக்கு கொடுக்கிறார்கள். நம்ம இன்னைக்கு என்ன சொல்லுவோம்? நான் தான் இந்த விதைச்சேன், நான் தான் தண்ணி பாய்ச்சினேன். இந்த விருட்சத்தின் கனிகள் யாரால தெரியுமா? காலர், ஒயிட் காலரை தூக்கி விட்டு கொள்ளுகிறோம். ஆனால் பவுல் சொல்லுகிறார், நாங்களோ தேவனுக்கு உடன் வேலையாட்கள். நாங்கள் விதைக்கிறோம், நீர் பாய்ச்சுகிறோம், விளைய செய்கிறவர் அவர். நாங்கள் ஜஸ்ட் சர்வெண்ட்டு தான், வேலை தான் செய்கிறோம்.
இப்படிப்பட்ட தேவ தாசர்களை கர்த்தர் தம்முடைய மகிமையால் நிறைக்காதிருப்பாரோ? யாரெல்லாம் கர்த்தரை உண்மையாய் ஆராதித்து, யாரெல்லாம் கர்த்தருடைய அந்த சித்தத்திற்கு தங்களை பூரணமாய் அர்ப்பணித்து, யாரெல்லாம் கர்த்தருடைய அந்த தலைமைத்துவத்திற்கு தங்களை விட்டு கொடுக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்த கனம் பண்ண தவறுவது இல்லவே இல்லை. இந்த கர்த்தருடைய ஊழியக்காரர்களுடைய அடையாளங்களை பார்த்து நாம் இந்த ஆராதனைக்கு நம்ம கடந்து செல்லலாம். வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 4:11 வாசிப்போம். நம்ம இப்போ முதலிலே வாசித்த அந்த பகுதி தான். ஒருவன் போதித்தால் அந்த பகுதி மாத்திரம் எடுத்துக்கொள்ளுவோம். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன், இதுதாங்க நம்ம ஜீவியத்தினுடைய மாற்றம். ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் மகிமைப்படும்படியான காரியங்களையே நான் சிந்திப்பேன், நான் பேசுவேன், நான் நடைமுறையிலே காண்பிப்பேன். அப்படி யார் நம்மிலே கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறோமோ கர்த்தர் சொல்லுவார், அவருக்கே மகிமை வல்லமை என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. 1 கொரிந்தியர் 3:9 வாசிப்போம். 1 கொரிந்தியர். தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருந்தோம், இருப்போம். அப்படி சொல்லல, இருக்கிறோம். இருக்கிறேன் என்பவருக்கு நாங்கள் வேலைக்காரங்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். 2 தீமோத்தேயு 2:2. நம்ம கொஞ்சம் நம்முடைய இருக்கைகளை விட்டு சற்று எழுந்து நின்று 24வது வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாமே. கர்த்தருடைய ஊழியக்காரன் அங்கே ஒருமையிலே போடப்பட்டு இருக்கிறது. 2 தீமோத்தேயு 2:24 முதல் 26 வரை. கர்த்தருடைய ஊழியக்காரன். நாம் யாருக்குங்க வேலைக்காரவங்க? கர்த்தருக்கு, மனிதர்களுக்கு அல்ல. கர்த்தருடைய ஊழியக்காரன். சில சுபாவங்களை தேவன் அங்கே பட்டியலிடுகிறார். குணாதிசயங்களை கர்த்தர் அங்கே அழகாக சொல்லுகிறார். சண்டை பண்ணுகிறவனாய் இருக்காத. நம்ம இதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த போய் கேட்டு வாரேன் பார், நான் யாருன்னு தெரியாமலா பேசுகிற, நீ யார்கிட்ட மோதுற தெரியுமா? சில டைலாக்ஸ் எல்லாம் நம்ம விடாமல் வச்சிருக்கிறோம். ஜென்ம சுபாவம் அப்போ தலை தூக்குகிறதே. ஆனால் தேவன் தம்முடைய மகிமையினால் உங்களை மூட வேண்டும் என்றால் தேவன் சொல்லுகிற குணாதிசயங்கள், கர்த்தருடைய ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம். இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன். நம்மக்கிட்டையும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நம்ம எஜமானர் எப்படியோ அவருக்கு வேலை செய்கிற நாமும் சாந்தம் உள்ளவர்களாக போதக சமர்த்து இருக்க வேண்டும். நமக்கே வசனம் தெரியலேனா நம்ம எப்படிங்க மற்றவங்களுக்கு கர்த்தருடைய அன்பை குறித்து சொல்ல போகிறோம்? போதக சமர்த்து. முதலாவது காஸ்பல் ப்ரீச்சிங் நம்ம வீடுகளுக்குள்ளே இருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு போதிக்கணும், நம்முடைய சகோதரர்களுக்கு போதிக்கணும். நாங்கள்லாம் அதை செய்தவங்க, அதனால் தைரியமாக மூத்த சகோதரனுக்கே சொல்லுவேன், நீயெல்லாம் வந்து சொல்கிறியா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீயெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. நீ சொல்கிறியா? அப்படி கேளு, அப்படி கேளு. அவருக்கு அவ்வளோ கோபம் வரும். எனக்கு நான் எவ்வளோ பெரிய வீட்டுக்கே நான் தலை, நீ வீட்டுக்கே வாலு. வாலு சில நேரம் ஆடும்ல அப்படின்வே. வாலு சில நேரம் ஆடும், பார்த்துருக்கியா? தலை சரியாக இருந்தால் வால் ஆடுமா? கேள்வி கேட்பேன். என் வாயை அடைக்கிற வால், இது என் வாயை அடைக்குது. தலை சரியாக இருந்தால் வால் ஆடுமா? வால் ஆடாது, அது குவைட்டாக இருக்கும். அப்போ தலை கரெக்டாக இருந்திருக்கணும்ல. நீ சரியா இல்லை, இயேசுவை பிடிச்சிக்கோ, இயேசு தான் உனக்கு ஜீவன்.
போதும் போதும் அதெல்லாம் வேண்டாம், அது வேதக்காரவங்களுக்கு, நமக்கு வேண்டாம். இயேசு என்கிற நாமத்தை அவர்களுக்கு கொடுத்து கொண்டே தான் இருந்த நினைவுகள் அதிகம். தீமையை கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு ஒரு தீமையும் வராது. வேதத்தில் எங்கேயாவது சொல்லப்பட்டு இருக்கிறதா? நமக்கு தான் தீமைகள் வரும். அந்த தீமையை அதை தான் ஈசாக்கு வாழ்க்கையிலே பார்த்தோம். அவை சகித்தான். அதை கர்த்தர் பார்த்துட்டு சொல்கிறாரு, நான் உன் கூடவே இருப்பேன். இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் வாக்குத்தத்தம் எடுத்துக்கொள்கிறோம்? வாக்குத்தத்தம் சொல்லுங்கன்னா மறந்துடுறோமே. கர்த்தர் என்னோட இருக்கிறார் சொல்லலாம்ல, ஏன் மறக்குது? நம்ம வாழ்க்கையில் அவர் இல்லை, அவர் இருந்திருந்தால் நினைவுக்கு வரும். அமர்ந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் ஒபீடியன்ஸ். போதக சமர்த்தனம், தீமையை சகிக்கிற இந்த குணாதிசயங்கள் கர்த்தருடைய ஊழியர்களிடத்திலே, வேலைக்காரர்களிடத்திலே காணப்பட வேண்டும். அடுத்து பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, எதிர்பேசுகிறவர்கள் தேவன் அவர்களுக்கு அப்போ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று தானே கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். எப்படி நாம் மனம் திரும்புதலை தேவன் அவர்களுக்கு அருள வேண்டும்? நம்ம வாழ்க்கை முறை. எதிர்பேசுகிறவர்கள், நமக்கு விரோதமாக பேசுகிற ஒரு கும்பல் எப்பவுமே இருக்குங்க. அவர்களில் சத்தியத்தை அறியும்படி அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? அவர்கள் முன்னணியிலே நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து காட்டுகிறோமா? சில நேரம் போதிப்போம். எப்படி? பரீட்சை வருது, டிவியெல்லாம் போட மாட்டேன், செல்ஃபோன்லாம் கிடையாது, பரீட்சை முடிஞ்ச பிறகு இது போய் உட்காந்து என்ன பண்ணோம் அப்படின்கிட்டு இருக்கோம். இப்போ பிள்ளை வரும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கண்ட செல்ஃபோன் உனக்கு யூஸ் பண்ணவே தெரியலை, கண்ட வீடுகளிலே நடந்து கொண்டு தானே இருக்கிறது. எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி கர்த்தர் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருள வேண்டுமே. அவர்கள் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிறார்கள். அவர்கள் மயங்கி இருக்கிறார்கள். அவர்கள் மயக்கம் தெளிய வேண்டும் என்றால் அவர்களுக்கு என்ன பண்ணணும்? எப்படி உபதேசிக்கணும்? மறுபடியும் அந்த சாந்தத்தை குறித்து பேசுகிறார். இந்த குணாதிசயங்கள் நம்ம இன்னைக்கு என்னங்க பண்ணுறோம்? என்னை பற்றி எப்படி பேசலாம்? நீ யார் என்னை பேச? நீ எதுக்கு பேசுகிற? போய் கேட்டு நம்மை நாமே என்ன பண்ணுகிறோம்? மரண வாசனைக்குள்ளே நடத்தி கொண்டு விடுகிறோம். முறுமுறுக்கிறோம், பழி வாங்குகிறோம், பதில் கேட்கிறோம். நான் கேட்கலைன்னா என்னை அவங்க மதிக்க மாட்டாங்க. கர்த்தர் மதிப்பாரா? சற்று யோசித்துப்பார். ஈசாக்கு அப்படி நினைச்சாரா? நான் யாருன்னு இவங்களுக்கு காட்டுகிறேன். ஒரு இடத்துல கிணறு வெட்டினேன், விட்டு கொடுத்தேன், போகட்டும். இங்கேயும் வந்து தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு அவர் எதிர்பேசி இருக்கலாம் தானே. கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். பிறகுதான் அவனுக்கு தரிசனமாகிறார். உடனே சொல்கிறாரு, நான் உன் கூட இருப்பேன். உங்கள் அப்பா ஆபிரகாம் தெரியுங்களா? அவன் யோசித்திருப்பான், நம்ம அப்பா ஆபிரகாம் தானே அப்படின்னு அவன் மறுபடியும் யோசித்திருப்பான். ஆண்டவர் சொல்றாரு, என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த சகிப்புத்தன்மை ஆபிரகாமை பார்த்து தான் ஈசாக்குக்கு வருகிறது. எத்தனை இடங்களிலே ஆபிரகாம் சகித்து சாந்தமாய் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு சென்றிருந்திருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் அந்த சாந்த குணம் வெளிப்படுகிறதா? எல்லாரிடத்திலும் சாந்தமாயிருங்கள். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக பிலிப்பியர்லே வாசிக்கிறோமே 4வது அதிகாரத்திலே. எல்லா மனுஷருக்கும் நம்ம சாந்த குணம் தெரியுதா? கோப குணம் தெரிகிறதா? ஐயோ அதுகிட்ட பேச முடியாது, அப்படித்தானே நம்மை வைத்திருக்கிறார்கள். அதுகிட்ட யார் பேசுவா? வீடு, அதுகிட்ட பேசுறது சும்மா இருந்துடலாம். இப்படி உங்களையும் என்னையும் எடை போடுகிற உலகம் நாம் அவர்களுடைய மயக்கத்தை தெளிவித்து விட வேண்டும் என்றால் சாந்தமாய் உபதேசிக்க வேண்டும். அந்த சாந்த பிரபுவை நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். அப்படி என்றால் கர்த்தர் நம்மக்கிட்ட எதை எதிர்பார்க்கிறார்? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம்
முதல் 23 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க. எப்படியெல்லாம் கர்த்தர் என்கிட்ட எதிர்பார்க்கிறார். பொறுமையாக வீடுகளிலே சென்று 2 தீமோத்தேயு முடிந்தால் முழங்காலில் நின்று கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை மையமாய் வைக்க விரும்புகிறவர். நாம் மற்றவர்களுக்கு முன்பாக நல்ல ஒரு தேவ பிள்ளையாய் வாழ வேண்டும் என்பதிலே அதிக அக்கறை உள்ளவர். இந்த 23 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீ சிலதெல்லாம் விடுன்னு சொல்லுவார், நம்ம அதெல்லாம் பத்திரப்படுத்தி கொள்ளுவோம். அது இருக்கட்டும், நாளைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு பெரிய வீட்டில் நிறைய வகையான பாத்திரங்கள் இருக்கும், ஆனால் நான் உன்னை பயன்படுத்தணும்னு சொன்னா நீ எப்படிப்பட்ட பாத்திரமாக இருக்க வேண்டும்? நீ எனக்கு பயன்படக்கூடிய விதத்திலே அல்லவா இருக்க வேண்டும். நான் பார்க்கும்போது உன்னுடைய பரிசுத்தத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்க வேண்டும் தானே. நம்முடைய ஜீவியத்திலே பரிசுத்தம் எந்த அளவிற்கு காணப்படுகிறது? எந்த அளவிற்கு கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் பலப்பட்டு கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் அங்கே தொடர்ந்து சொல்கிறாரு, நீ மட்டும் பலப்பட்டா குணப்பட்டா போதாது, மற்றவர்களை குணமாக்க வேண்டும், மற்றவர்களை பலப்படுத்த வேண்டும். உங்ககிட்ட நான் ஒப்புவித்ததை உண்மையுள்ள மனுஷர்களிடத்திலே ஒப்புவி, ஹேண்ட் ஓவர் பண்ணு என்கிறார். உங்ககிட்ட நான் எதெல்லாம் கொடுத்தேனோ அதை அடுத்த ஜெனரேஷன் கிட்ட கொடு என்கிறார். நம்ம எப்படி கொடுக்குற மாதிரி இருக்கிறோமா, இல்லை அது நம்மளை பார்த்து ஓடுற மாதிரி இருக்கிறோமா? நீங்கள் அந்த வார்த்தையில் வாசித்து பாரு. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்க வேண்டும். நம்ம கர்த்தர் பார்வைக்கு ஏற்றவராய் இருக்கணுமே. அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார், அவர் என்னை அங்கீகரிப்பார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேங்க்யூ ஃபார் யுவர் அல்லேலூயா. என்னை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், என் உண்மையை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருக்கு முன்பாக நாம் சரியாய் சாந்தமாய் யோகியமாய் போதக சமர்த்து தீமையை சகிக்கிற பிள்ளைகள், அவர்கள் பிசாசினுடைய கண்ணியிலே மயக்கத்திலே கிடக்கிறார்கள். அவர்களை மயக்கம் தெளிவித்து விட வேண்டும் என்றால் இந்த குணங்கள் நமக்கு எப்படி வரும் என்றால், முதல் 23 வசனங்களின்படி நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டால்தான் 24வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய சுபாவங்கள் நம்மிலே ஜொலிக்கும். கர்த்தர் மகிமைப்படுவார். இன்னும் ஒரே ஒரு வசனம், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 23வது வசனம். தேவதாசர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிற காரியம். மத்தேயு 25:23. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது ஊழியக்காரனே, நீ எந்த ஊழியக்காரன்? உத்தமமான ஊழியக்காரன், உண்மையுள்ள ஊழியக்காரன். நீ என்ன எல்லாத்துலேயும் உண்மையாயிருந்தன்னு சொல்லலைங்க, கொஞ்சம் கடுகு விதையளவு விசுவாசம் மலைகளையுமே பேர்த்து விடும். கொஞ்சத்திலே உண்மை, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் மனிதர்கள், தேவனுடைய வேலைக்காரர்கள், ஊழியக்காரர்களாய் அவர்கள் தேவனுடைய மகிமையால் மூடப்பட்டிருந்தார்கள். இப்போ சரியான ஊழியக்காரரை குறித்து நாம் பார்த்து இந்த ஆராதனையை முடிக்கலாம். ஏசாயா 42ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும், நான் தெரிந்து கொண்டவரும், என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. இவரே யாருங்க? தொடர்ந்து வாசிப்போம். என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இப்ப யாருன்னு கிளிக் ஆயிடுச்சா? வாசிப்போம் தொடர்ந்து. அவர் கூக்குரலிடவும் மாட்டார், சத்தத்தை உயர்த்தவும். இந்த தேவனுடைய தாசனுடைய சுபாவங்களை ஏசாயா 750 வருடங்களுக்கு முன்பதாகவே அவருடைய குணாதிசயங்களை சொல்லுகிறார். இவர் கூக்குரலிடவும் மாட்டார், சத்தத்தை உயர்த்தவும். இவர் ரைஸ் பண்ணி பேசுறது, ஓங்கி பேசினா பயந்துருவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிடுவோம். அப்போ தான் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. அது உயர்த்தி பேசுகிறதே காமெடியாக இருக்கடான்வான். நம்ம ரேசிங்கெல்லாம் அடுத்தவர்களுக்கு காமெடியாக நகைச்சுவையாக தான் தென்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய சாயலே பாருங்க,
அவர் தம்முடைய சத்தத்தை என்ன பண்ண மாட்டாரு? உயர்த்தவும் மாட்டார். வீதிகளிலே அவர் சத்தத்தை நீங்கள் கேட்கவே முடியாதுங்க. அவர் சத்தம் காத்தேஸ்வனாந்தரத்தை அதிர பண்ணோம், வீதிகளிலே கேட்கப்படாது. அவர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிற சத்தம் கேட்கும், வீதிகளிலே கேட்கப்படாது. வாசிக்கலாம். அவர் நெறிந்த நாணலை மங்கி எரிகிற திரியை அணையாமலும் உண்மை உண்மை தேவனுடைய தாசன் என்று அழைக்கப்படுகிற இயேசு கிறிஸ்து உண்மையின் சொரூபியாய் அவர் காட்சி அளிக்கிறார். அவரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் எப்படி உண்மையாய் இருக்கிறோம்? நம்முடைய உண்மையை தேவன் இங்கே அப்படி வெட்ட வெளிச்சமாக்குனார்னா நம்மளே ஒருவருமே இங்கே இருக்க முடியாது. ஐயோ, என்னுடைய நிலைமை இவ்வளவு அவலமாக இருக்கிறதே, அப்படிதான் நாம் உணர முடியும். ஆனால் கர்த்தர் நம்மை குறித்து மற்றவர்களிடத்திலே இவங்க பாரு உண்மையாக இல்லை சொல்ல மாட்டார், உங்ககிட்ட தான் சொல்லுவார், உங்ககிட்ட தான் சொல்லுவார். அத்தனை ஜென்டில் காட் உங்ககிட்ட வந்து சொல்லுவார் நீ உண்மையா இல்லைன்னுவார். உன் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட போய் சொல்ல மாட்டார், ஏன்னா அவருக்கு தெரியும் அதுவும் உண்மை இல்லை, அதுக்கிட்ட போய் நான் ஏன் சொல்ல போகிறேன். நம்முடைய உண்மையற்ற தன்மையை நம்மக்கிட்ட தான் ஆண்டவர் பகிர்ந்து கொள்ளுவார். அப்போ நாம் எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறோம், வழிபடுகிறோம், அவர் மீது என்னுடைய நம்பிக்கையை எப்படி வைத்திருக்கிறோம், அவர் சாயலை நான் எப்படி பிரதிபலிக்கிறேன். இப்போ யோவான் 13க்கு வரலாம். இந்த தேவதாசனாகிய இயேசு கிறிஸ்து அங்கே யோவான் 13:15 என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கலாம். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்ய வேண்டும். உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். Be doers of God's words, not hearers of God's word. நம்ம கேட்குறோம், கேட்கிறபடி செய்கிறோமா? ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி செய்யுங்கன்னு சொல்லலைங்க, நான் உங்களுக்கு செஞ்ச மாதிரி செய்யுங்க. வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? கர்த்தர் நமக்கு எதை முன்மாதிரியாய் வைத்திருக்கிறார், நம்ம எப்படி பேசணும், இயேசு கிறிஸ்துவினுடைய முன்மாதிரியை சற்று பார்ப்போம். எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவே நமக்கு முன்மாதிரி. எப்படி சாந்தமாய் வாழ்வது, கோபமாக வருது ஆண்டவர், டென்ஷன் ஏறுது ஆண்டவர், அப்படி கொப்பளிக்குது ஆண்டவர். கர்த்தர்கிட்டே சொல்லி பாருங்க, அவர் தம்முடைய சாந்தத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அவர் சத்தம் வீதிகளிலே கேட்கப்படாது. அவர் சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட எப்படி செஞ்சேனோ அதை அப்படியே மற்றவர்களுக்கும் செய்யுங்கள். அப்படிப்பட்ட தேவதாசனை நாம் எப்படி மனத்தாழ்மையாக கர்த்தரை இயேசுவை முன்னிறுத்தி இருக்கிறோமா? அதுதான் இந்த காலை வேளையிலே அநேக தேவ பிள்ளைகளை நாம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவையும் நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவர் எப்படிப்பட்டவர், அவர் உண்மையிலே, அவர் சாந்தத்திலே, அவர் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதிலே இந்த தேவனுடைய தாசர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த வேதம் எதிர்பார்க்கிறதென்றால், blind eye to the failings of others. மற்றவங்க விழுகிறாங்களா, அதை நீ என்ன பண்ணிரு, குருடன் மாதிரி பார்க்காத மாதிரி இரு. நம்ம அப்படியா இருக்கிறோம் தெரியுமா? ஹலோ, ராத்திரி 12 மணிக்கு ஒரு கால் வரும், என்ன இந்நேரம் தெரியுமா, இன்னார் விழுந்து போயிட்டாங்க. அதையே இப்போ சொல்கிறேன், எனக்கு தூக்கம் வரணும்ல, சொன்ன தானே எனக்கு தூக்கம் வரும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அடுத்தவங்க ஃபெயிலிங்ஸை நீ என்ன பண்ணாத, பார்க்காத. ஏன், நீ தானே ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்கிற. இந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், இந்த ரொம்ப படிக்கிற பிள்ளை தான் யார் யாரெல்லாம் ஃபெயிலுன்னு கணக்கு எடுக்கும். இந்த எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகிற பிள்ளை அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். ஏன் நீ மட்டும் நீ பாட்டுக்கு போகிற, நானே ஃபெயிலான பிள்ளை இன்னொரு ஃபெயிலான பிள்ளையை பார்க்காது. பார்த்துருக்கீங்களா? ரொம்ப குட் கேரக்டரில் நம்ம படித்த பிள்ளைகளை தான் மேன்மையாக நினைக்கிறோம். சற்று இவங்ககிட்டையும் நம்முடைய சிந்தனையை கொண்டு வருவோமே. ரொம்ப ஃபெயிலு, அரியர் சப்ஜெக்டு, எல்லாத்துலேயும் அரியர் வச்சுருக்கேன். என்னப்பா அரியர் கிளியரா? 14 சப்ஜெக்ட்ஸ் ஐ ஹேவ் அப்படிங்குது. வெல் டன், வெரி குட், காட் பிளஸ் யூ, அப்படியா சொல்லுவோம்?
வேறு யார் யார் எத்தனை வச்சுருக்காங்க அதெல்லாம் தெரியாது, அதையே நான் பார்க்குறேன். கர்த்தர் சொல்லுகிறார், நீ எத்தனை தடவை பரிசுத்தத்தில் தடுமாறுற, நீ அடுத்தவங்கள பார்க்குற, நீ எத்தனை இடத்துல கீழ்ப்படிய மறுக்கிற, நீ அடுத்தவங்க விழுகையை பார்க்கிற. பிளைண்ட் ஐ டு த ஃபெயிலிங்ஸ் ஆஃப் அதர்ஸ். இந்த வேதம் அதை நான் ஆழமாக கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நேரம் போதாது. அதை உங்களுடைய தியானத்திற்கென்றே விட்டு விடுகிறேன். நம்ம எத்தனை நேரம் மற்றவங்கள பார்த்து சொல்கிறோம், பார் அதை அப்படி பண்ணுது, பார் இதை இப்படி பண்ணுது. ஆராதனை முடிஞ்சிட்டு வெளியே போய் ஏதோ ஒன்று கொடுக்குறாங்களா, குடிச்சிட்டு தோத்திர அல்லேலூயா, இது மாதிரி களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் எனக்கு வாஞ்சையை தாரும், அப்படி போனால் பரவாயில்ல. ஆய் நான் ஓம்பல விழுந்து போச்சா, அதுவே நூடுல்ஸ் ஆகி இங்கே வந்து உட்காந்துருக்கு. ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்குது. இவருங்க கூடுதலாக இவங்க தான் கவனிக்கிறாங்களாம், ஏன் அவங்களுக்கு தெரியாதா? பிளைண்ட் ஐ டு த ஃபெயிலிங்ஸ் ஆஃப் அதர்ஸ். அதுக்கு பதிலாக நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நோக்கி பார்க்க. ஆண்டவரே, அவங்க விழுந்த மாதிரி நான் எத்தனை தடவை நானும் தான் விழுந்திருக்கிறேன். என்னை கரம் பிடித்து தூக்கி கண்மலையிலே உயர்த்தி வைத்திருக்கிறீரே, அது மாதிரி அவங்களையும் நீங்கள் தூக்குங்க ஆண்டவரே. அவங்களும் பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். அப்படி ஜெபிப்பவர்களை தான், அப்படி அவர்களுடைய காரியங்களிலே அக்கறை உள்ளவர்களை தான் இன்று பரலோகம் விரும்புகிறது, எதிர்பார்க்கிறது. மாற ஆயத்தமாம், தலைகளை தாழ்த்துவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய சாயல் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? யோசுவாவை போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை மாத்திரம்தான் சேவிப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்க குறைகள் எல்லாம் எனக்கு சுட்டி காட்டுங்க. அதை தான் 2 நாளாகமம் 7:14 கர்த்தர் சொல்லுகிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி, இது 3 ஓகேங்க. அடுத்து ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை சற்று யோசித்து பார்த்தா உள்ளமெல்லாம் நடுங்குகிறது. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினான். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நாமம் நமக்கு தரிக்கப்பட்டு இருக்கிறது தான், ஆனால் பொல்லாத சுபாவங்கள் இருக்கிறதே. கர்த்தர் சுட்டி காட்டும் பொழுது, எஸ் லார்ட், நான் அதை களைந்தெறிந்து போடுகிறேன். பொல்லாத வழிகளை விட்டு கர்த்தருடைய வழிகளிலே நான் நடக்க பிரயத்தனம் பண்ணுகிறேன். நம்மிலே எத்தனை பேர் கர்த்தருக்கென்று நம்மை கொடுக்க போகிறோம்? நான் வாரேன் ஆண்டவரே, தாவீது மாதிரி நானும் கூட ஆடு மேய்க்க கூட லாய்க்கில்ல ஆண்டவரே. சென்னை பட்டணத்தில் யார் ஆடு மேய்க்கிறா? அவனாவது ஆடு மேய்க்கிறதுக்கு தகுதியாக இருந்தான், நீர் அழைத்து. ஆடு மேய்க்கவும் எனக்கு தகுதி இல்லையே. கர்த்தர் சொல்றாரு, அந்த தாழ்மையை நான் விரும்புகிறேன். தங்களை தாழ்த்தி. தேவன் நம்மை ஒருபோதும் தாழ்த்துகிறவர் அல்ல, நம்மை உயர்த்துகிறவர் தான். ஆனா நீ தான் உன்னைய தாழ்த்தணும். இது நீயும் நானும் தான் செய்யணும். தங்களை தாழ்த்தி. கர்த்தர் நம்மை தாழ்த்த மாட்டார், அவர் உன்னை மேல மேல உயரத்துல தான் வைப்பார். நீ தான் உன்னைய தேவனுக்கு முன்பாக தரைமட்டாய் தாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய மகிமை உன்னை மூடும். மகிமையை வாஞ்சிக்கிறோம், நல்லதுதான். இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிறேன் சொல்ல முடியுமா? நியாயப்பிரமாணத்திலே இருக்கிறபடி எல்லாம் செய்யறதுக்கு நான் கேர்ஃபுல்லா இருக்கிறேன் சொல்ல முடியுமா? கர்த்தர் சொல்லுவாரு, என் மகிமை உன்னை பின்னாலே காக்கும். என் மகிமை உன் கூடாரத்தை மூடும். Thank you Jesus. Thank you Lord. கூரை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. கூரை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்காரை போ
கர்த்தாவே கல்வாரி நாயகனே, பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை எல்லாம் கர்த்தர்கிட்ட சொல்லுவோம். என் குறைகள் என்னை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. வேதம் வாசிக்காத குறையை எனக்கு மன்னியும் ஆண்டவரே. ஜெபிக்கிறதுல குறை இருக்குதுப்பா. மற்றவங்களிடத்திலே அன்பு கூறுவதிலே கடன்பட்டு இருக்கிற அழிந்து போகிற ஆத்துமாக்களுடைய விழுகையை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேனே தவிர அவர்களுக்காக உம்முடைய சமூகத்திலே பரிந்து பேசி ஜெபிக்கிறதிலே குறையுள்ளவராயிருக்கிறேன். நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்திலே கரை படிந்திருக்கிறதோ, இந்த நாளிலே தகப்பனே என்னை உங்க கைகளிலே கொடுக்கிறேன். என் வஸ்திரம் அசுசிப்படுத்தாதபடி இன்னையிலிருந்து நான் காத்து கொள்ள போகிறேன். நான் உமக்கு நேராக மனம் திரும்புகிறேன். உம்முடைய ஊழியர்களை உம்முடைய மகிமையால் மூடினது போல இந்த நாளிலும் என்னை எங்களை உம்முடைய மகிமையினால் மூடிக்கொள்ளுங்கப்பா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம்? கர்த்தருடைய மகிமை என்னை மூடுவதை நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. கரங்களை உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. என் நாமம் உன் மூலமாய் வாழுமா? கர்த்தர் கேட்கிற கேள்விக்கு சபையே உன் பதில் என்ன? ஆண்டவரே, என் மூலமாய் உங்கள் நாமம் வாழ்க. என்னை படைக்கிறேன் ஐயா. என் ஜீவியத்தின் மூலமாய் உமக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். என் கூட பேசினீங்களே, உங்களுக்கு நன்றிப்பா. என் ஜீவியத்திலே ஆங்காங்கு காணப்படுகிற குறைகளை சுட்டி காண்பித்தீரே. ஜீவ தயாபரரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பரிசுத்தம் செய்கிறவர், எங்களை உம்முடைய மகிமைக்குள்ளாய் கொண்டு செல்லுகிறவர். உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. உமக்கே எங்கள் ஆராதனை அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எல்லா கனம் துதி மகிமை அனைத்தும் உமக்கே சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நம் ஒவ்வொருவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you.